நேத்து அவங்க பண்ணது பெரிய உதவிதான், நான் இல்லன்னு சொல்லல. சப்போஸ் அவங்க வரலனாலும் என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காது. எந்த ஸ்கூல்லயும் பேரண்ட்ஸ் இல்லாம பசங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க. நான் வர வரைக்கும் ஸ்கூல்ல தான் உட்கார வச்சிருப்பாங்க. இத பாருமா, அவளுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான். இனிமே அந்த குடும்பத்துக்கிட்ட அடிக்கடி போன்ல பேசுறது, நேர்ல பாக்கணும்னு சொல்றதெல்லாம் வச்சுக்காத. டேய், வினோ, நான் வந்துட்டேன் வினோ. என்னங்க? வினோ, வினோ, என்னாச்சு? ஏன் கத்துன? அத்தை, என் கனவுல ஏதோ ஒரு உருவம் வந்து நான் வந்துட்டேன்னு சொன்னுச்சு. இந்த கனவு அடிக்கடி வந்துகிட்டு தான் இருக்கு அத்தை. என்ன சொல்ற? ஆமா அத்தை, அது என்னோட புருஷனா தான் இருக்கும். அவர் வந்துருவாருல்ல அத்தை. அத்தை, காலையில கண்ட கனவு பலிக்கும்ல அத்தை? பலிக்குமா? சிவராம நம்ம நம்பிக்கையை ஏமாத்தாம வந்துருவான். ஐயோ, நான் இங்கே தூங்கிட்டேன் போல. மணி என்னாச்சு? பசங்க எந்திரிச்சிட்டாங்களா? நீ இரு, பதட்டப்படாத. பசங்க ஸ்கூலுக்கு போயாச்சு, ரம்யா வேலைக்கு போயாச்சு. என்னத்த நீங்க என்னை எழுப்பிருக்கலாம்ல? எதுக்குமா? நீயே என்னைக்கோ ஒரு நாள் தான் நிம்மதியா தூங்குற, அத போய் கெடுக்கணுமா? நீ மத்தியானம் பசங்களுக்கு சாப்பாடு மட்டும் எடுத்துக்கிட்டு போ. சரிங்க அத்தை. கடவுளே, இந்த கனவு எப்படியாவது நிஜமாயிடணும்.